என்னடா யூசுப் கொஞ்சம் லீன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு பாக்குறீங்களா? ஆமாங்க, கொஞ்சம் டயட்ல இருக்கேன். 6 பேக்ஸ் வைக்க போறேன், அதனால வந்து கொஞ்சம் ஒல்லி ஆயிட்டேன். இந்த வீடியோ மூலியமா விஜய் சித்து அண்ணா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கங்க்ராச்சுலேஷன்ஸ்ண்ணா. யூ ஆர் த மை பெஸ்ட் இன்ஸ்பிரேஷன் அண்ட் பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் மீ. அவர் சொல்லுவார் பார்த்தீங்களா, அட போங்கடா, என்னடா வாழ்க்கை இது, மயிர் வாழ்க்கை இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியும் இருக்கு. அட் த சேம் டைம் கொஞ்சம் ஹாப்பியாகவும் இருக்கு. எதனா ஒன்று எப்படின்னா சாதிச்சு லைஃப்ல பெரிய ஆள் ஆகணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். உங்க முன்னாடி நின்று புலம்பிட்டு இருக்கேன். ஹலோ மை டியர் நண்பா நண்பீஸ், வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரிலாம் பேசி. மொட்டை மாடியில் நின்று நான் ஒரு செட்டப் பண்ணி சன்லைட் நல்லா ஃபோக்கஸ் ஆகுது, சும்மா லைட்னிங்லாம் நல்லா பிரைட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் மொட்டை மாடியில் நின்று காலங்கத்தால் என்ன விளாக் பண்ண முடியும், சன்லைட் விளாக் அப்படின்னு பண்ணலான்னு இருக்கேன். இந்த விளாக் வந்து யூடியூப்ல யாருமே இதுவரையும் பண்ணியிருக்கவே மாட்டாங்க, நான் தான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ண போறேன். பிகாஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சன்லைட் விளாக். டே டைம்ல பண்றதுனால கொஞ்சம் நல்லா சன் ஷைனிங்கா இருக்குது. அதே மாதிரி யூடியூப்ல நான் பேசியும் வந்து ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்து மீட் பண்ணி பேசி. என்னடா யூசுப் கொஞ்சம் லீன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு பாக்குறீங்களா? ஆமாங்க, கொஞ்சம் டயட்ல இருக்கேன். 6 பேக்ஸ் வைக்க போறேன், அதனால வந்து கொஞ்சம் ஒல்லி ஆயிட்டேன். ஸோ இன்னைக்கு டே டு டே லைஃப் வந்து எல்லாருக்கும் எப்படி போயிட்டு இருக்குன்னு தெரியல. ஸோ எனக்கு வந்து கொஞ்ச நாளா வந்து நிறைய ஒர்க்ஸ் இருந்துச்சு, அதே மாதிரி ஃபேமிலி ஒர்க்ஸும் இருந்துச்சு, சம் பொலிட்டிக்கல் ஒர்க்ஸும் இருந்துச்சு. அதனால வந்து நான் வீடியோஸ் வந்து போட முடியல. இதுக்கப்புறம் வந்து வீடியோஸ் வந்து கண்டிப்பாக டெய்லி போடலான்னு இருக்கேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை தட்டிவாங்க. சரி வாங்க நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். இருங்க, அதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் போட்டுக்கிறேன். எப்படி இருக்கு, நல்லா இருக்கா? சூப்பரா. ஓகே. அப்புறம் கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து நான் ஒரு ரொம்ப ஹாப்பியான நியூஸ் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து சொல்ல போகிறேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து வந்து அழகான ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. எனக்கு வந்து அதான் ஒரு ஒரு பையன் பிறந்திருக்கான். இதை வந்து நான் உங்க கையில ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அப்பா வர்றதெல்லாம் மிகப்பெரிய விஷயங்க. அது ஆகும்போது தான் எனக்கு அந்த ஃபீலே வந்துச்சு. சரியான ஹாப்பியாக இருக்கேன். அதாவது இந்த ஃபேமிலி மேனாக இருக்கிறதே வந்து ஒரு ரொம்ப கடுப்பாகவும் இருக்கும், டென்ஷனாகவும் இருக்கும். அது அட் த சேம் டைம் கொஞ்சம் ஹாப்பியாகவும் இருக்கும். நிறைய பேருக்கு வந்து மேரேஜ் ஆகி குழந்தைலாம் பிறந்திருக்கும், அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஆனால் இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே டெவலப் பண்ணிகிட்டே வர்றாங்க காலேஜ் டேஸ்லேருந்து. இந்த குடும்பஸ்தனார் இருக்கிறது வந்து எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அதை நினச்சி பார்க்கவே முடியல. அதெல்லாம் அது ஒரு வகையாக ஒரு வெறுப்பாகவும் இருக்குது, டென்ஷனாகவும் இருக்குது. என்னடா இது வாழ்க்கை அப்படின்னும் இருக்கு. அதே அட் த சேம் டைம் நம்ம பையனை பார்க்கும்போது அழகா இருக்கான் பாய்வான், நம்ம லைஃப்ல இவனுக்காகவே நம்ம எதனா பண்ணணும் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷனும் வருது. நான் அதனால தான் டெய்லி தூங்கி எழுந்தோடனே பார்த்தீங்கன்னா என் பையனோட முகத்தை பார்ப்பேன். அவன் முகத்தை டெய்லி டெய்லி பார்க்கும்போது ஒரு செம்ம மோட்டிவேஷனாக இருக்கும். இவனுக்காகவே எதனா ஒன்று பண்ணியே அவனை லட்சியமா எதுலனா ஒரு விதத்துல சாதிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு எனக்கு தோணும். ஸோ உங்களுக்கும் அதே மாதிரி தோணும்னு நினைக்கிறேன். ஸோ இனிமேல் வந்து நான் டெய்லி இந்த மாதிரி எதனா ஒரு விளாக்ஸ் பண்ணிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அதாவது ட்ராவல் விளாகாக இருக்கட்டும், எங்கன்னா வெளியில போறதா இருக்கட்டும், சின்ன கடைக்கு போறதா இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி மொட்டை மாடில நின்று பேசுறதா இருக்கட்டும். என் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக டெய்லி நான் வந்து வீடியோஸ் போட்டுகிட்டே இருப்பேன். ஸோ இதாங்க உங்கள் வீட்டில் சொல்லணும்னு நினச்சேன். அதுவும் இல்லாமல் யூடியூப்ல வந்து எப்படியாவது பெரிய ஆள் ஆகணும், சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்குலாம் வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க. நீங்கள் சப்போர்ட் பண்ணாதான் நாங்களாம் வந்து பெரிய ஆள் ஆக முடியும். நேற்று ஈவினிங் போயிட்டு ஒரு டிராகன் படம் பார்த்தேன். சூப்பராக இருந்துச்சு. அதில் விஜய் சித்து அண்ணா வந்து பயங்கரமா அன்புன்ற கேரக்டர்ல வந்து பயங்கரமா கலக்கியிருந்தாங்க. அவரை பார்க்கும் போதே அந்த டிராகன் படத்துல எனக்கு இன்னும் மோட்டிவேட் ஆச்சு, எதனா ஒரு வீடியோ பண்ணிட்டே இருக்கணும், இந்த மாதிரி எதனா ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ மூலிமா விஜய் சித்து அண்ணா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கங்க்ராச்சுலேஷன்ஸ்ண்ணா. யூ ஆர் த மை பெஸ்ட் இன்ஸ்பிரேஷன் அண்ட் பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் மீ அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம அவங்க லெவலுக்கு இல்லைனாலும் நம்மளுக்கு என்ன வருதோ அதை டெய்லி டெய்லி பண்ணிகிட்டே இருப்போம். பார்க்குறவங்க பார்த்துட்டே இருக்கட்டும், லைக் பண்ணிட்டோம், ஷேர் பண்ணிட்டோம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் கைஸ். இந்த ஒரு ஃபேமிலின்ற ஒரு லைஃப்குள்ள என்ட்ரு ஆகும்போது தான் டெய்லி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அதனால வந்து வீடியோஸ் நிறைய பேருக்கு வந்து சில பேருக்கு வந்து போடாமல் இருக்க முடியும்.
பாத்தீங்களா, எனக்கே வந்து வாய் வந்து ஸ்லிப் ஆகுது. எதனா ஒன்று எப்படின்னா சாதிச்சு லைஃப்ல பெரிய ஆள் ஆகணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். உங்க முன்னாடி வந்து புலம்பிட்டு இருக்கேன். அதாவது கொஞ்சம் ஒரு பக்கம் வந்து கடுப்பாவும் இருக்கா இந்த லோன் சிஎம்னால, ஒரு பக்கம் கடுப்பாவும் இருக்கு. அட் த சேம் டைம் நம்ம ஃபேமிலியில வந்துட்டோம், நம்ம குடும்பஸ்தன் ஆயிட்டோம் அப்படின்ற ஒரு இதுவும் இருக்கு. என்ன பண்றது, எல்லாருக்கும் வாழ்க்கையில அப்படிதானே இருக்கும். அதுக்குன்னு வந்து நம்ம விஜய் சித்து அண்ணனை பார்த்து பார்த்து தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனே வருது. அவர் சொல்லுவார் பார்த்தீங்களா, அட போங்கடா, என்னடா வாழ்க்கை இது, மயிர் வாழ்க்கை இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரியும் இருக்கு. அட் த சேம் டைம் கொஞ்சம் ஹாப்பியாகவும் இருக்கு. பாருங்களேன், மாடியில் நின்று பார்த்துட்டு இருக்கேன் நான். எல்லாம் அவங்கவுங்க ஒர்க்கு பார்த்துட்டு இருக்காங்க. நம்மளும் வந்து மாடியில் நின்று ஒரு வீடியோ எடுத்துட்டு இருக்கோம் காலங்கத்தால, சன்லைட் விளாக்னு. எத்தனை பேர் பார்க்குறீங்கன்னு தெரில. சரி கைஸ், இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். வீடியோஸில் வந்து இனிமேல் வந்து நிறைய ஃபன்னாக எடுத்துகிட்டு போக ட்ரை பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸுங்க கூட சேர்ந்து நிறைய வீடியோஸும் போடுறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை தட்டிங்க. பை கைஸ், லவ் யூ ஆல், டேக் கேர். உங்கள் யூசுப்.